இப்போ நம்ம பிண்டி கேஷ்யூ பொரியல் அப்படின்ற ஒரு டிஷ்ஷை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அதோட தேவையான பொருட்களை பார்த்துட்டு வருவோம். சமையல் எண்ணெய் தேவையான அளவு, வெண்டைக்காய் 250 கிராம், சாப்ட் ஆனியன் 50 கிராம், துருவிய தேங்காய் அரை மூடி, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் தேவையான அளவு, முந்திரி பருப்பு 75 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப. பிண்டி கேஷ்யூ பொரியல் செய்கிறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை எடுத்து பொரிப்போம். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சு இந்த வெண்டைக்காய் எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த மாதிரி விதமான சூட்டில் போட்டு பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் உங்களுக்கு பொரிஞ்சு வரும். இந்த வெண்டைக்காய் எப்படி பொரிக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணெயை வந்து நல்லா சூடாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப கோல்டாக போட்டிங்கன்னா வெண்டைக்காய் வந்து அப்படியே ஊறி ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். எண்ணெய் ஓரளவு நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா பொரிஞ்சு வரும். இது ஏன் இது மாதிரி பொரிக்கணும்னா அந்த நம்ம வெண்டைக்காயில் அந்த குழகுழப்பு தன்மை இருக்கும். இந்த குழகுழப்பு தன்மை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா சுத்தமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனால தான் இதை வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கிறோம். இது போதும் உங்களுக்கு. இந்த கருப்பு கலராக ஆகணுன்ற அளவுக்கு அவசியம் கிடையாது. இது மாதிரி க்ரீனாக இருக்கும்போது பொரித்து எடுத்து வச்சுருங்க. அது பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரை போட்டு வச்சுங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் உங்களுக்கு தனியாக வந்து பாருங்கள். வெண்டைக்காய் இப்போ தனித்தனியாக இருக்குது. இந்த குழகுழப்பு தன்மை சுத்தமாக உங்களுக்கு வராது இந்த ப்ராசஸில் பண்ணிங்கன்னா. வெண்டைக்காய் பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம இதே ஆயிலே அப்படியே நம்ம இந்த கேஷ்நட் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. இந்த கேஷ்நட்டை அப்படியே நம்ம இதுலேயே பொன்னிறமாக பொரித்து எடுத்துப்போம். இந்த கேஷ்நட் பொரிக்கும் போது சொல்லியிருந்தால் நீங்கள் மிதமான சூட்டில் பொரித்து பொன்னிறமாக எடுக்கணும். இது ஓவரான சூட்டில் கேஷ்நட்டை முக்குனிங்கன்னா உடனே கருப்பாகிடும். அது ஏன்னா இந்த கேஷ்நட்ஸுக்குள்ளேயும் ஆயில்ஸ் இருக்கும். இந்த கேஷ்நட்டுக்குள்ளே இருக்கிற ஆயிலை நீங்கள் ஆயில் மீடியமில் போடும்போது ரெண்டும் சேர்ந்து சூடு ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அதனால் சர்ஃபேஸ் மட்டும் மேலே இருக்கிற கேஷ்நட் வந்து கருப்பாகிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறது தான் நீங்கள் வந்து மிதமான சூட்டில் போட்டு பொரித்து எடுக்கணும். இந்த கேஷ்நட் வந்து நீங்கள் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இது ஓரளவு கலர் வந்தோடனே எடுத்துருங்க. ஏன்னா இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற எண்ணெயில் அந்த சூட்டில் கரெக்டாக பொரிஞ்சு உங்களுக்கு அந்த பொன்னிறமான கலர் வந்துடும். இதையும் இது மாதிரி பொரித்து இது தனியாக வச்சுக்கோங்க. வெண்டைக்காயும் கேஷ்நட்டும் பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது அந்த பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். அந்த மசாலாவை இப்போ ரெடி பண்ணுவோம். ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்புலாம் போடணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. டைரெக்டாக எண்ணெய் சூடானோடனே நீங்கள் இந்த பொரியலுக்கு தேவையான வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வாசனைக்காக கருவேப்பிலை ரெண்டு ஓரளவு வதக்கிட்டு முன்னாடி நீங்கள் அந்த துருவி வச்சுருந்த தேங்காவை போட்டுடணும். தேங்காயும் ஓரளவு வதக்கிங்க. தேங்காய் இது மாதிரி ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு இதோட மிக்ஸ் ஆகி ஓரளவு லைட்டாக சூடானாலே போதும். இப்போ நீங்கள் இதில் மஞ்சத்தூள், தேவையான காரம், நல்ல காரம் சாப்பிட்றவங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மிதமாக போட்டுக்கிறவங்க மிதமாக போட்டுங்க. இதை போட்டு இதே தேங்காவோட வதக்கி எடுக்கணும். வதங்கிடுச்சு. இதோட நம்ம ஏன் சில்லி பவுட்ரு இதெல்லாம் போட்டு இதோட வதக்குறோன்னா இதோட மசாலாவோட பச்சை வாடை போகணும். இப்போ போயிடுச்சு. இந்த பொரியலுக்கான மசாலா ரெடி. இப்போ இந்த பொரியலுக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் போடுறதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய்க்கும் இந்த மசாலாவுக்கும் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு வச்சுருந்த வெண்டைக்காய், வெண்டைக்காவை போட்டு இதில் டாஸ் பண்ணி எடுத்துருங்க. இது ஒரு
நம்ம வீட்டில் நிறைய விதமான பொரியல் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு இந்த பொரிச்சு வச்சுருந்த வெண்டைக்காயும் கேஷ்யூட் இதில் போட்டு பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே டைமில் ரிச்னஸாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கேஷ்யூட்டு போட்டிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், பிண்டி கேஷ்நட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பிண்டி கேஷ்நட் பொரியல் ரெடி பண்ணுறது எப்படின்றத பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஃப்ரைடாக வரும். இதை நீங்கள் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக கண்டிப்பாக ருசித்து சாப்பிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா வெண்டைக்காய் ஜென்ரலாக அந்த வழவழப்பு தன்மை இருக்கும். இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த வழவழப்பு தன்மையே இருக்காது. அதேமாதிரி காரமாக இருக்கிறவங்களும் காரம் போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு பண்ணிக்கணும் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு பண்ணலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.